நாம் இதுவரைக்கும் செய்தது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஆரம்பம் தான். ஜூன் மாதத்திலிருந்து இது இதோடு இல்லாமல் ஜூன் மாதத்திலிருந்து அநேக இடங்களிலே நாம் சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தத்தை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களோட நான் அந்த ராத்திரி வேலையில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பேசிட்டு நான் போயிரும்படி விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். இருந்த எல்லா டீச்சர்ஸ் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே சரி, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 3 காரியங்களை நான் இந்த ராத்திரி வேலையில் சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். இருக்கிற எல்லா டீச்சர்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சரி, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சரி, இது சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு நிலத்தில் கோதுமை மணியை போட்டால் என்ன வளரும் சொல்லுங்க? கோதுமை வளரும். ஒரு நிலத்தில் அரிசியை போட்டால், இதுதான் கரெக்ட் தானே? 3 வளர்ச்சியை தேவன் சொல்லுகிறார். 3 வளர்ச்சி எடுங்களேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். விதைக்கிறவன் எதை விதைக்கிறான்? வசனத்தை விதைக்கிறான். இன்னொரு நாள் அதை பற்றி பேசுகிறேன். 7 காரியங்கள் ஒரு மனுஷன் விதைக்கணும். ஒரு மனுஷன் 7 காரியங்களை நீங்கள் விதைக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, கண்ணீரோடு உன் கண்ணீர் விதையாக இருக்கணும். உன் கண்ணீர் விதையாக இருக்கணும். இந்த மாதிரி 7 காரியங்கள் இருக்குது. நான் அது இன்னொரு நாள் பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கி 3 வளர்ச்சி பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கி ஏன் எல்லா டீச்சர்ஸ்க்காக சொல்கிறேன், நம்ம செஞ்ச காரியம் உண்மையிலே பெரிய காரியம்தான். உண்மையிலே பெரிய காரியம். நீங்கள் எவ்வளவு பணம் தியாகம் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 1, முதலாவது 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். 3 வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். நம்பர் 1, 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சில விதை அதிக மணல் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. முதலாவது ஒரு உயர்வு இருக்கு. அது என்ன உயர்வு தெரியுமா? என்ன உயர்வு? சீக்கிரத்தில் உயர்வு. சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்தில் வளர்ச்சி. அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கவே கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணணும்? போகணும். சீக்கிரத்தில் வளர்ச்சி நாம் நினைக்கலாம். சீக்கிரம் அடேங்கப்பா அப்படின்னா டேஞ்சர். ஏன் தெரியுமா? ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எதை முதல்ல ஒழுங்காக போடணும்? ஃபவுண்டேஷனை ஒழுங்காக போடணும். நீ ஃபவுண்டேஷன் எவ்வளவு நாட்கள் எடுத்தாலும் பரவாயில்ல, இதை ஸ்ட்ராங்காக போட்டால் தான் இந்த பில்டிங் செய்ய முடியும். அதே போல் இந்த விபிஎஸ் காரியத்தை ஆரம்பிக்கும் முதலாவது நாங்கள் செஞ்சது என்ன தெரியுமா? 40 மணி நேரம் ஆண்டவரே, இது எங்களுக்காக இல்லை, சபைக்காகவும் இல்லை, உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்காக. முதலாவது ஒரு வளர்ச்சி என்ன தெரியுமா? சீக்கிரத்தில் வளர்ச்சி. சுத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அது டேஞ்சரான வளர்ச்சி. சீக்கிரத்தில் வளர்ச்சி. 2வது ஒரு வளர்ச்சி இருந்தது. என்ன வளர்ச்சி தெரியுமா? அதே மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. எது வளர்ந்தது? ஆனா இவங்க போட்ட விதை என்னது? இவங்க போட்ட விதை என்னது? அங்க வளர்ந்தது என்னது? சத்தமா சொல்லுங்க. பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க, டீச்சர்ஸாக இருக்கிற நீங்கள், பாஸ்டராக இருக்கிற நான், எனக்குலாம் அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சர். நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியானதை செய்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. திடீர்னு என்ன வளரும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம்.
முள்ளு வளரும். திடீர்னு முள்ளு வளரும். பேரண்ட்ஸாக இருக்க, டீச்சர்ஸாக இருக்கிற நமக்கு சொல்கிறேன், மிக முக்கியமானது, எல்லாமே பயிரா வளரும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் விதைக்கிற நீ என்ன வளரும் அல்ல, கர்த்தர் விளைச்சலை கொடுப்பார் என்று நம்பி நாம் போக வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒன்று வளருகிறது. என்ன வளருது? முள்ளு வளருது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்புறீங்க, இதை படித்தா இந்த பிள்ளை நல்லா வரும்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு அந்த இடத்துல என்ன வளரலாம், அங்கே ஒரு முள் இருக்கலாம். அந்த முள்ளுனால இந்த பிள்ளை என்னையா மறலாம். ரொம்ப கவனமாக இருங்க. இரண்டாவது முள். மூன்றாவது ஒரு வளர்ச்சி பைபிளில் போட்டிருக்கு. அதே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சில விதை சத்தமா படிங்க பார்க்கலாம். சில விதை, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சில விதை. அந்த அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் வரும். படிக்கிறீங்களா? 4ஆவது வசனத்தை படிக்கும்படி கேட்கிறேன். சில விதை இல்ல, 4ஆவது வசனம். அவன் விதைக்கையில் சில விதை. 5ஆவது வசனம் சில விதை. 7ஆவது வசனம் சில விதை. 8ஆவது வசனம் சில விதை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனா ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சமா தான் செய்யறேன். ஒரு இடத்துல பார்த்தா முள்ளு வந்துருச்சுன்னு நீ சோர்ந்து போயிடாத, வெயிட் பண்ணு. முள்ளு வந்திருக்கலாம், ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, இதே போல நீ நன்மையை செய்வதை நீ ஒரு நாள் என்ன பண்ணிடாத, சோர்ந்து போய்விடாதே. முள்ளு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாதே. ஒரு நேரம் இருக்கிறது, அதே சில விதை நல்ல நிலத்துல விழுந்து, அடுத்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஓங்கி வளருகின்ற பயிராகி. நல்லா 3 முறை கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் செய்த காரியங்கள், நாங்க செய்கிற காரியங்கள் ஓங்கி வளருகின்ற பயிராக. இன்னொரு முறை, ஓங்கி வளருகின்ற பயிர். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா விதைத்த எனக்கும் எனக்கு தெரியாது. அதை அறுவடை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு.